யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. இரு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இப்போ வாங்க, நீ வந்து ஏன் வீட்டுக்கு போறேன்னு கேளுங்க. பின்ன மதிக்கவே இல்லை. ஒரு மாப்பிள்ளையோட அத்தைக்கே இங்க மதிப்பு இல்லைன்ற. 20 வருஷம் முன்னாடி எப்போ எங்க அண்ணன் உங்களை கல்யாணம் பண்ணாலும் அவ்வளவுதான் பொம்மை ஆயிட்டாரு. இன்னைக்கு எங்க மரியாதை எதுவுமே எங்க அம்மா இருந்துருந்தா இதெல்லாம் நடக்குமா? எனக்கு தெரியும், நீங்க கார் வரைக்கும் வந்து என்ன கூப்பிட்டு உள்ள வந்தீங்க. ஆனா அதுவும் அந்த பொண்ணு என்னை மதிச்சு ஒரு வாங்கன்னு கூட சொல்லலை. ஒரு மாப்பிள்ளையோட அத்தைய வாங்கன்னு சொல்லலையே. எது அது இந்த மண்டபத்துல வேலை பார்க்குற பொண்ணா? வேலை பார்க்குற பொண்ணுன்னா நீங்க சொல்ல மாட்டீங்களா யாரு முக்கியமான சொந்தம் அதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன் உங்களுக்கு வந்து இப்போ நானும் எங்க கணக்கு தெரிவேன், புது சம்மந்தியை கவனிக்கிறது அப்படி போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னப்பா ஏன் கத்திட்டு இருக்கேனா? உன்னை இவ்வளோ வருஷம் தூக்கி வளர்த்த அத்தையை பார்த்து ஏன் கத்துறேன்னு கேட்குறேன்ல. ரொம்ப நல்லா இருக்குப்பா. நீ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படியே அங்கே இருக்கிற ஒரு அடிமையாயிட்ட. இனிமேல் நான் என்ன பேசினாலும் கத்துற மாதிரி தானே இருக்கும் உங்களுக்குலாம். இதுக்கு போய் நான் வீட்டில இருந்து கிளம்பி வந்தப்ப என்ன சொல்லணும்? இந்த மானமே போதும் எனக்கு. சரி இது பண்ணுங்க. சரி சரி, நீங்கள் இவ்வளோ கெஞ்சினதுனால நான் அமைதியாக இருக்கிறேன். நீங்கள் போய் கவனிங்க. இந்த நம்ம குடும்ப விஷயம் கல்யாணத்தில் இதே மாதிரி பண்ணிட்டு அத்தையா கொக்கா